ஹலோ தோழர்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தளபதி அவர்களோட மக்கள் இயக்கத்துல இருந்து இப்போ இளைஞரணி தலைவராக இருக்கிற ஒருத்தர பத்தி தான் பார்க்க போறோம். இவர் இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இல்ல. எதனாலனா தமிழக வெற்றி கழகத்துல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லையாமா. இவங்க அவ்வளவு பணி செய்றாராமா. ஆனாலுமே தமிழக வெற்றி கழகத்துல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதனால நான் டிஎம்கேல இணைய போறேன் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிட்டாங்க. இவங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துல மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ மரியாதை இல்லைனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல அப்படின்னா, நீங்க இத்தனை வருஷமா இயக்கத்துல இருந்திருக்கீங்க. அதை பார்த்துட்டு அவங்க இளைஞரணி தலைவரா உங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அதையே கொடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். பணத்தை வாங்கிட்டு பணம் இருக்கவங்களா பார்த்து பதவியில போட மாட்டாங்களா? சரி, அதை கூட விடுங்க. இப்போ ஒரு கட்சி பேரை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அங்க மரியாதையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத பேசிட்டு இருக்காங்க வெளியில ஏற எல்லாருமே. இப்போ நீங்க போய் சேர்ற கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க நல்லது செஞ்சாலே போதும். அடுத்த கட்சியை கெடுக்கணுங்கிறது ஒண்ணும் கிடையாது. இதை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருந்தாங்க, இவர் வந்து டிஎம்கே கவுன்சிலரோட பையன், அதுக்கப்புறம் இவர் வந்து உதயநிதி அவர்களுக்கு கட் அவுட் வச்சு வரவேற்றவர் தான் இவரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு தப்பும் இல்ல. நீங்க முன்னாடி டிஎம்கேல இருந்தீங்க, சரி இப்போ டிவிகேல சேர்ந்ததும் நீங்க கெடுக்கிறதுக்கு தான் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறது இல்ல. ஆனா இப்படி கெடுக்கிற மாதிரி செஞ்சுட்டு போறதுனால தான் டிஎம்கேல இருந்து வரதே இதுக்கு தான் அப்படின்னு நாங்க வந்து பேசுறது.